வாழ்க வளமுடன். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்புளுந்தும் பச்சரிசியும் கொஞ்சம் சும்மா 1/4 டம்ளர் பச்சரிசியும் 1.5 டம்ளர் கருப்புளுந்தும் ஊற வச்சுருந்தேங்க. அது நான் சனிக்கிழமை பிரசாதம் செய்கிறதுக்காக உளுந்து வடை கருப்புளுந்து வடை போடுறதுக்காக வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் மாவு மீதம் இருந்தது. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுக்காக ராகி மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு கலந்து சீரகமெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு தோசையாக சுட்டு எடுத்தாச்சு. இதுதான் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதிரசம் சுடுற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் செஞ்சாச்சுங்க. அதிரசம் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே மொறுமொறுன்னு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெட்ரூம்லாம் க்ளீனிங் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயாச்சு. கட்டிலெல்லாம் பெட் எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யலான்ட்டு. ஏன்னா அவரும் இன்றைக்கி லீவ் சண்டே வீட்டில் இருந்தாங்க. பாப்பாவும் அவரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபேனெல்லாம் அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. அது கீழே இருந்த குப்பையெல்லாம் நான் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஏசியெல்லாம் ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணி விட்டேன். வீடும் அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாகவே வால்லாம் டஸ்ட் பண்ணியாச்சுங்க. சண்டே ரொம்ப ப்ரொடக்டிவாக தீபாவளிக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கோடு ரொம்ப சூப்பராக போச்சு. இதெல்லாம் எங்கள் பாப்பாவோட கிறுக்கல் தான். இதெல்லாமே அவங்க தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு கபோர்டெல்லாம் உள்ள ட்ரெஸ்ஸில் க்ளீனிங்கெல்லாம் இருக்குங்க. இப்போ ஹால்லேயும் ஃபேனெல்லாம் அவர் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. சார் லன்ச் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே லன்ச்சு புரட்டாசி மாதம், அதனால் அவருக்கும் நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜு தான். திருநெல்வேலி அல்வா, வாழைப்பூ பொரியல், அதிரசம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அது, பழம், அதுக்கப்புறம் சாதம், வெண்டைக்காய் காரக்குழம்பு. சூப்பரான லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வடபழனி போயிட்டோம். நாங்கள் போன உடனே சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. 1 ஹவர் க்யூவில் நின்னோம். ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாருமே முருகரை தரிசிக்க வந்திருக்கிறது ரொம்பவே ஆனந்தம்தான், மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பாடல்கள்லாம், திருப்புகழ் பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளைய சமுதாயமும் தலைமுறையினரும் அவங்க நல்லா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் போகிறது ரொம்ப பாராட்டத்தக்கது தாங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது. வெண்பொங்கல், கோயிலோட பொங்கல் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கோயிலில் இருந்திருப்போங்க. நீங்களும் சாமி தரிசனம் பண்ணுங்கள். கொடிக்கம்பம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க.